குட் ஆஃப்டர்நூன் மேம். இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என் பேர் வந்து கோமதி மணிவண்ணன். நான் வந்து சமயபுரம் பக்கத்தில் ரக்கரப்பட்டின்ற ஒரு வில்லேஜ்லேருந்து இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து லோகி சாரும் அமுதா மேடம் தான் கொடுத்தாங்க. நான் நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் ஜாயின் பண்ணி 3 மாதம் ஆகுது. இதில் என்ன ஏற்காக நான் வந்தேன்னா, நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக இப்போ வீடு கட்டினேன். அதில் ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் பசங்களையும் நான் படிக்க வச்சுட்ருக்கேன். அதுக்கு இப்போது நான் வந்துட்டு ப்ரீ ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட சேலரி வந்துட்டு 10 to 12 தான் கிடைக்கிது. அது எனக்கு போதுமானதாக இல்லை. அதனால நான் அந்த பிஸ்னஸ் வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. நல்லபடியாக நம்ம பண்ணுவோன்ற ஒரு நினைப்போடு கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு தான் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த தருணத்தில் அவங்கள்ட்ட நான் என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் ஈடி சார் வந்துட்டு மகேந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணுவேன். அவரோட சப்போர்ட் மட்டும் இல்லைன்னா இந்த டைமில் நான் இந்த இடத்துல நிற்பேனான்றது கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அவங்க மோட்டிவேட் அதிகமாக கொடுத்துட்டு இருப்பாங்க எங்களுக்கு. நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்ட்டு பண்ணுவாங்க. நான் என் வேலையும் பார்த்துட்டு நான் பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். நான் 3 மந்த்லேயே இந்த கோர் லீடர் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நான் மகேந்திரன் சாருக்கு இன்னும் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த என்னோட ஜாப்பை பார்த்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என் பசங்க வந்துட்டு அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க படித்து முடிச்சோடனே அவங்க லைஃபுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த எல்லா இதுக்கும் வாய்ப்பு கிடைச்சது வந்து எனக்கு எல்லாத்துக்குமே வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கரெக்டான தருணத்தில் கிடைக்கிறத வாய்ப்பு மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.